ஆண்டவன் தந்தான் சோதனை அலைய விட்டான் நந்தனை அலைந்திடும் தீபம் போல் எங்கள் வாழ்க்கையை அழிந்தது. தந்தான் சோதனை இறைவா, இது என்ன ஐயா சோதனை? எனக்கு நேர்ந்த வேதனை படிகள குப்பரமன் அனைத்து சக்திகளும் இழந்து இப்போது செயலற்று இருக்கின்றார். இந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சத்த கண்ணிகளை படைத்து ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 தினங்கள் பார்க்க நல்லையும் பாரி ஜாத மலரையும் கொண்டு வந்து அவருக்கு அர்ச்சிக்க வேண்டும் என்று உரைத்தேனே. 47 தினங்கள் முடிந்துவிட்டது. இன்றோ இறுதியான நாள். சென்ற கண்ணிகள் இன்னும் வரவில்லை. அவர்களுக்கு ஏதானதோ நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேனே. நான் படைத்த கண்ணிகளா? ஐயோ ஐயோ! பெண்களுக்கு பிரமணி, நான் படைத்த கண்ணிகள் 7 பேரும் 7 கல்லாக மாறிவிட்டார்களே. ஆண்டவா ஆண்டவா, நீங்கள் எழுந்த சக்தியை மீண்டும் பெற முடியாத ஆண்டவா. இப்பொழுது இதற்கு ஒரு மார்க்கத்தை உருவாக்கிக்கிட்டேன். இப்பொழுது என்னுடைய மகன் ஐயனாரப்ப நினைக்கின்றேன். மகனே ஐயனாரப்பா, அரகரே தம்போ மகாதேவா தேவா
மகாதேவா ஆ சம்போ மகாதேவா தேவா. வணக்கம். எல்லாம் இறைவன் நம்ம எல்லோரையும் காத்து ரட்சிக்கட்டும். நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? அரிக்கும் அரணுக்கும் மகனாக பிறந்தவன். என்னுடைய பெயர்தான் ஐயனாரப்பன். காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த ஐயனாரப்பன் இன்று எதற்காக வந்திருக்கின்றேன்? படுபாவி கடல் கண்டா சூரன் தன் பெற்ற வரத்தால், என்னுடைய தந்தையிடம் பெற்ற வரத்தால் அனைத்து தேவரையும் அடிமைப்படுத்தி விட்டான். இந்த உலகிற்கு பாமர மக்களுக்கு படியளக்கும் பரம கடவுளையே செயலிக்க செய்து விட்டான். அது மட்டுமா, என்னுடைய தங்கைமார்கள் சப்த கன்னிகளும் கல்லாக மாறிவிட்டார்கள். இழந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டும். பார்க்கடல் நீரையும் பாரிஜாத மலரையும் அவனிடம் அடக்கலமாக இருக்கின்றது. அவனோடு சமர்ப்பித்து பார்க்கடல் நீரையும் பாரிஜாத மலரையும் எடுத்து உன்னை கொல்ல வந்த யமன் தான். அந்த யமனுக்கு யமனே நான்டாடா. அப்படியா? ஐயனாரப்பன் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய ஐயனாரப்பன். வர காரணம் என்ன? கொல்ல வந்துக்கிறேன். என்ன கொல்ல? மரியாதை சொல்கின்றேன், இந்தியாவை சொல்கின்றேன். நீ வச்சிருக்கின்றாயே அந்த பாரிஜாத மலரும் பார்க்கடல் நீரையும் ஒதுக்க முடியுமா? ஒடுக்க முடியாம முடிந்தால் என்னை எதிர்த்து விட்டு செல் பார்க்கலாம். நான் யார்? எப்படிப்பட்டவன்? ஒரு ஆணுக்கும் மற்றொரு ஆணுக்கும் மகனாக பிறந்தவன். எனக்கு எவ்வளவு வீரம் இருக்கு தெரியுமா? ஆணுக்கும் ஆணுக்கு பிறந்தவனே வெளிச்சம் மேல எப்படிப்பட்ட வரம் பெற்றவன் ஒன்றுமே தெரியவில்லையே. எவ்வளவு வீரம் புரிந்தியவன் இந்த ஐயனாரப்பன். இவனை தோற்று விட்டே இன்னும் யார் யார் வருகிறார்கள் எதிர்பார்த்து வருகிறேன். கண்டு என்னை நடுங்க, அந்த தரம கண்டு என்னை நடுங்க. மலையாள
அண்ணாண்ட இன்னாண்ட கீழாண்ட மேலாண்ட வீரனானாண்டே மலையல் வீரனாண்டானே. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் காத்து ரட்சிக்க வேண்டும். நான் யார்? சூரரை சம்ஹார செய்வதற்காக சிவன் நெத்திக் கண்ணிலே தோன்றி 6 கமலத்தில் 6 உருவமாக பிறந்த 6 முக கடவுள் இந்த மலையாள வீரனாக சரித்திருக்கிறேன். கடல் கண்டா சூரன் சிவபெருமானிடத்தில் பெற்ற வரத்தா அவன் கட்டுணர்ந்த மந்திரத்தை மறைக்க வேண்டும். ஆகையால் மலையாள வீரனாக வந்திருக்கிறேன். அதுக்கு பேரு புதுசா வந்திருக்கு புதினா சட்டி. முசலாடு பண்ணா பைசா தொடங்கிதான் செய்வாங்க. ஆனா அக்கால ஒளி என்ன அக்கால வழி கேக்குறேன். காளையை ஒளி காளையை ஒளி காலையை சிவபெருமான பார்க்க போறோம். உக்கால ஒளி கேக்குறாங்களே அது தப்பான வார்த்தை. அது தப்பான வார்த்தை கிடையாது. சிவனை பார்க்க போறேன். சிவனை பார்ப்பதற்கு முன்னாட என்ன இருக்கும்? ஓட்டது கட்டிருப்பாங்களா? பால் தான் இருக்கா? எப்படி பிறந்த? சூரனை அழிப்பதற்கு சூரனை அழிப்பதற்கு சுப்பிரமணியான மதனாகி கருவடைந்து 18 திங்கள் முளையருந்த வெட்க கிடந்து சூரனை அழிப்பதற்காக கந்த வேலனாக கார்த்திகேயனாக பிறந்த எதற்காக மலையாள வீரனாக கடல் கண்டா வந்திருக்கோம். அதே கடல் கண்டா சூரா என் வேலைக்காக பயந்து கொண்டு ஆடி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தை ஓடி ஒழிந்த பேடை பகடி மலையாள வீரன்
மலையாள வீரன். மாயம் மந்திரம் கற்றிருக்கிறாயா? ஆமாண்டா. ஓடி வந்த என் தங்கைகளுக்கு பார்க்கடல் நீரையும் பாரிஜாத மலரையும் கொண்டு சென்றிருக்கிறார். எனது அண்ணன் ஐயனார் அப்பனை மந்திரத்தால் கல் சிலையாக்கியிருக்கிறார். முருகனாக இருந்த நான் மலையாள வீரனாக உருமாறி இருக்கிறாய். நான் செய்தது தவறு என்று என் பாதத்தில் ஒத்த திருவனவெல்ல சொல்வதை கேள். நாங்கள் செய்தது தவறு என்று எங்கள் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு 48வது தினம் இறந்த என் சிவபெருமானுக்கு சக்தினை இழந்த சிவபெருமானுக்கு உயிரினை கொடுத்தவர். அப்படி என்றால் எனக்கு நிபந்தனை பாரிஜாத மலரையும் உனக்கு வேண்டும் என்றால் பார்க்கல நீரையும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் பலியிட வேண்டும். உனது மந்திரம் கொண்டு வராத கனிமலை. அந்த பாத்திரத்தை கொண்டு வா. அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, இப்பொழுது ஆயக்கலைகள் 64, அதில் தலை சிறந்த கலை இயல் இசை நாடக கலை. நாடகம் என்பது நமது மனதை நாடக்கூடியது. நாம் கற்றது கைமண்ணளவு, நாம் கல்லாதது உலகளவு. நமக்கெல்லாம் கலை கற்றுக் கொடுத்த கலைவாணியை இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார்களாம். அப்பேற்பட்ட கலை நிறைந்த இந்த தமிழகத்திலே இப்பேற்பட்ட நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்துகிறோம். நாம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் இந்த தமிழகத்திலே வாழ்ந்தார்கள். இப்போதுதான் விஞ்ஞான அறிவில் வளர்ந்து விட்டது. அந்த காலத்துல விளக்கானது மேல் நோக்கி எரியும். அப்போ நம்ம வாழ்க்கை மேல் நோக்கி போய்கொண்டிருந்தது. நம்ம வளர்ந்து கொண்டே போனோம். இப்போ எப்போ மின்சாரத்தை கண்டுபிடிச்சு இந்த லைட்டை கண்டுபிடிச்சி தலைகீழா கவுத்து கட்டினானோ அப்பவே நம்ம வாழ்க்கை தலைகீழா போயிங்கிறது. 60 வயசுக்கு மேல இதுக்கப்புறம் யாரும் வாழ முடியாது. நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலே, நாம் உணவக்கூடிய உணவிலே நஞ்சான கலக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல பெண்மணிலாம் காலையில சூரியன் உதவிக்கு முன்பாக எழுந்துப்பாங்க. இப்ப வீட்டுக்கார காபி போட்டாந்து எழுந்தா கூட எழுந்துக்கிறது கிடையாது. அப்பேற்பட்ட இந்த கலியுகம் வளர்ந்த இந்த காலத்திலே, கலியுகத்திலே அறிவியல் இல்லாம வாழ முடியாது. விவசாயம் அழிந்து கொண்டே போகிறது. நாம் முன்னோர்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை இப்படிப்பட்ட புராண நாடகங்களாக, தெருக்களாக, தெருக்கூத்தாக, திருக்கூத்தாக நம் கிராமங்களிலே ஒளிபரப்பிக் கொண்டிருந்தார்கள். அன்று தில்லையில் ஆடியது தெருக்கூத்து, அதை ஏற்று நாம் ஆடுவது தெருக்கூத்து. அதுக்கப்புறம் மேடை நாடகம், சினிமா எல்லாம். இப்பொழுது இந்த மாம்பட்டு கிராமத்திலே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக கற்றுணர்ந்த கலைகளிலே மந்திரக்கலை, தந்திரக்கலை. ஒரு மனுஷன் ஏமாந்தா தான் ஏமாத்துறவனுக்கு பெருமை. நீங்க எல்லாம் ஏமாந்தா தான் நான் ஏமாற்ற முடியும். அதுபோன்று கண் வித்தை காட்டக்கூடிய ஒரு வித்தை. அதே போன்று இந்த மோடி காட்சி, பலி கொடுக்கின்ற காட்சி. மோடி எடுக்கிறது இல்லை, இது பலி கொடுக்கிற காட்சி. அதனால கருவுற்ற பெண்கள் யாராவது இந்த சபையிலே அமர்ந்திருந்தால் இந்த காட்சியினை பார்க்க கூடாது என்று தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். கருவுற்ற பெண்கள் யாராவது அமர்ந்திருந்தால் இக்காட்சி கர்ப்பமாக இருந்தால் இந்த காட்சியை பார்க்க கூடாது என்று தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிகளுக்கு உயிர் கொடுத்து அவர் கரத்தாலே மகா கும்பாபிஷேகம் செய்து
அம்மன் மடியிலே காப்பு அரிசியை கட்டுவார்கள். அந்த காப்பு அரிசியை குழந்தை இல்லாதவங்க பெற்று சென்றா மாதவிடாய் முடிந்து 7 நாட்கள் பிறகு தன் கர்ப்பப்பை வாயானது திறக்கும். அந்த நேரத்தில் அந்த கர்ப்பப்பை கருவானது உருவாக வேண்டும் என்றால் நாங்க கொடுக்கிற காப்பரிசியை முடியிட்டு வைத்து உங்கள் குல தெய்வத்தை பூவாடக்காரியை இஷ்ட தெய்வத்தை நினைத்து பொங்கல் இட்டு நம்ம வீட்டு வாசல்ல பஞ்சதீப எண்ணெயில விளக்கேற்றி அந்த மண் சோறு பின்கை கட்டிக்கின்னு சாப்பிட்டா சத்தியமாக முத்துமாரியின் அருளாலும் சப்த கண்டிகள் அருளாலும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அது போன்ற சிறப்பு மிக்க இந்த நாடகம். யாரும் கை கட்டி அமராதீங்க. இந்த மாபெரும் சபையிலே ஏதோ அங்க ஒரு ஜான் வயிற்றுக்காக தங்கள் உயிரையும் பணிய வைத்து நாங்கள் ஆடுகிறோம். மனிதன் ஆடுவதும் பாடுவதும் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான். அப்படி இந்த மாபெரும் சபையிலே மந்திரம் கற்றவர்கள் யாராவது இருந்தால் எங்கள் அடியன் சோதிக்க வேண்டாம் என்று உங்கள் பாதங்களை விழுந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். யாரும் கை கட்டி இருக்காதீங்க. நன்றி. முதல் பலி தனி பலி வைத்திருக்கிறேன். ஆடே கதல் கந்தா சூரா, நீ பெற்ற வரத்தால் முதலாக நான் பலி கொடுக்க இருப்பது தனி பலி கொடுக்க வேண்டும். உயிர் உள்ள ஒரு கனி. அந்த கனியிலே என்ன இருக்கிறது? இதில் 1000 விஷ ஊசிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. 1000 விஷ ஊசிகள் ஏற்றப்பட்ட இந்த கனியை பூமாதேவின் சிரசில் அந்த சிரசில் மீது வைக்கும் போது அடியை நான் எப்படி பலி கொடுக்க? உனது சிரசால் மோதி அப்படி பலி கொடுக்க வேண்டும். ஓம் பகவனே, ஓம் பகவனே. ஆண்டவா, முதல் முறையாக இந்த மாம்பட்டு கிராமத்திலே நமது கிராமத்தில் மக்கள் சிறந்து வாழ வேண்டும் என்பதற்காக உயிர் உள்ள ஒரு கனி பலி என் சிரசினால் மோதி நான் பலி கொடுக்க வேண்டும். மூல முழு புதலாக இருக்கக்கூடிய முழு முதற் கடவுளே விக்ன விநாயகா, நீதான் அடியனை ஆட்கொள்ள வேண்டும். அப்பா கணபதி சுவாமி கணபதி கணபதி சுவாமி கணபதி மூல முதற் பொருளி கணபதி பொருளி கணபதி ஓம் கணபதி ஓடிவாடிவா ஓங்கார கணபதி ஓடிவாடிவா அப்பா ஓடிவா ஓடி வந்து காருமையா கணநாயகா. கடவுளாக விளங்கக்கூடிய வினைகளை தீர்க்கக்கூடிய அந்த விநாயகனை வளர்த்துறை கொண்டு முதலாக பூமாதேவியின் சிரசின் மீது வைத்திருக்கிறார் 1000 ஊசிகள் ஏற்றப்பட்ட உயிருள்ள ஒரு கனியானது. அப்பா அம்மா, உயிருள்ள கொடுக்க போறேன், உடைக்க போறேன். உயிருள்ள கனிபலியை உடைக்க போறேன், உடைக்க போறேன்.
உன்னை காண காண வருவி என்னை காத்து காத்து அருந்தா என்னை காத்து காத்து அருந்தா திரு தணிகை வாழும் முருகா ஆறுமுகம் முருகி எருமையில் அழகி காணாத மனம் என்ன மனமோ ஆறுமுகம் முருகி எருமையில் அழகி காணாத மனம் என்ன மனமோ வேல் கொண்டு விளையாடு குமரா ஏகாந்த கலைஞான தலைவா வேல் கொண்டு விளையாடு குமரா ஏகாந்த கலைஞான தலைவா அருளாளி அருள் பொங்கும் பாலா உன்னை காண காண வருவேன் என்னை காத்து காத்து அருளா உன்னை காண காண வருவேன் என்னை காத்து காத்து அருளா வெற்றிகரமாக அடித்து விட்டார். இரண்டாவது பலி கருபலி கொடுக்க முடியுமா? எடுத்து கொண்டு வர சாரா. இரண்டாவது பலி கருபலி வைக்க போகிறேன். அடே கடல் கண்டா சூரா, உயிர் உள்ள ஒரு கரு இந்த கருவிடத்திலே விளையாடக்கூடாது. எத்தனையோ தாய்மார்கள் குழந்தை இல்லை என்பதற்காக தெய்வத்தில் இடத்திலே முறையிடுகிறார்கள். உயிர் உள்ள ஒரு கருவை நாம் சேதம் செய்வதா? சேதம் செய்ய வேண்டும். வேண்டாம், விபரீதம். வேண்டாம் என்றால் பார்க்கடலில் உன்னிடம் தர முடியாது. ஓடிவிடு. இப்போது வைக்கிறேன். கொடு பார்க்கலாம். ஓம் ஜெய் சக்தி. முந்தி தவமிருந்து 300 நாட்கள் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகிறது. ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்கிறது. கருவறையிலே உருவாகிய இந்த தெருவறையிலே நடக்க செய்து இறுதியாக கல்லறையில் போய் சேர்கிறது. பிறக்கின்ற கருவானது இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது நமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குளத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறோம். இந்த பூமியில நாம் பிறக்கும் பொழுது நமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குளத்தை உடைத்துக் கொண்டு வெளிவந்து வாழ்வாங்கு வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டில தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள். நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம், நாம் இறக்கும் பொழுது தண்ணீர் குடம். நீராலிய உருவாகிய நமது ஆன்மா, நீராலிய உருவாகிய நமது பிம்பம் நீராலிய பிண்டமாக கரையப்படுகிறது. எத்தனையோ உள்ளங்கள் குழந்தை இல்லை என்பதற்காக வருத்தப்படுகிறார்கள். ஆனால் ஆண்கரும் பெண்கரும் ஒன்றாக சேர்ந்தது இந்த உயிருள்ள கருவை என் சிரசினால் போதி தர வேண்டாம். சீக்கிரம் கொடு பார்க்கலாம். அம்மா, என்னை பெற்றெடுத்ததும் ஒரு தாய்தான், உங்களை பெற்றெடுத்ததும் ஒரு தாய்தான். இந்த பாவி பேர்பட்ட கரு சேதை செய்கிறானே, யாரும் எங்களை நிந்திக்க கூடாது. இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக நாங்கள் செய்யக்கூடிய வேலையானது இந்த காலை நேரத்திலே ஒருவர் வாக்கு இல்லை என்றாலும் ஒருவர் வாக்கு பலிக்கும். ஆகையால் இப்பேற்பட்ட கருவை நாம் சேதம் செய்யக்கூடாது. ஆகையால் பாதங்களை மண்டியிட்டு வணங்கிக் கொண்டு உயிருள்ள இந்த கருவை, உலகம் உற்பனமாகக்கூடிய இந்த கருவை என் சிரசினால் மோதி நான் பலி கொடுக்க போகிறேன். யாரும் கை கட்டி அமராதிங்க ஐயா. உயிருள்ள கனிபாடி
இந்த கருவானது உருவானது. அப்படி உருவாகும் பொழுது ஆதரிப்பது சிவபெருமான். சிவனாக இருந்து இந்த கருவினை உடைக்கும் பொழுது அடியனை ஆட்கொள்ள வேண்டும். காவல் தெய்வங்களாக நின்று அடியனை பாதுகாக்க வேண்டும். என் கரத்திலும் என் காலிலும் என் சிரத்திலும் காவல் தெய்வங்களாக அமைய வேண்டும். அப்பா அட காத்தா கருப்பண்ணா ஓடிவா ஓடிவா, பண்ண ஓடிவா ஓடிவா, காத்தா கருப்பண்ணா ஓடிவா ஓடிவா, கொத்தங்காரி பண்ண ஓடிவா ஓடிவா, நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லுவாமே. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லுவாமே. ஆதி சிவன் மேல வந்த ஆணவம்மா அவன் அங்கமெல்ல விளையாடும் தைரியம்மா. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லுவாமே. கால்கள் ஒன்னோ குதடா கருப்பண்ணா கருப்பண்ணா கண்டபடி தள்ளுதடா கருப்பண்ணா கால்கள் நோகுதடா